எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் குமார். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கிரேட். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஏற்கனவே இருந்த வீடியோவில் வீட்டுக்கு மட்டும் நீங்கள் பொருட்கள் வாங்கி பயன்படுத்தினாலே எம்ஆர்பியிலேருந்து 50% லாபம்னு சொல்லியிருந்தேன். சரி, இது வியாபாரமாக பண்ணால் 72% கிடைக்கும்னு சொல்லியிருந்தேன். அது எப்படி 72% கிடைக்குது அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் வீட்டுக்கு வாங்குறப்ப எம்ஆர்பியிலேருந்து 10 to 20% டிஸ்கவுண்ட்டு ப்ளஸ்ஸு மாதம் 1000 ரூபாய்க்கு நீங்கள் மேலே நீங்கள் பொருள் வாங்குறப்ப ரீபர்ச்சேஸ் ஆஃபர் அப்படின்னு சொல்லிட்டு 10%. இப்போ 2000 ரூபாய்க்கு பொருள் வாங்குறீங்கன்னா 200 மதிப்புள்ள பொருள் கண்டிப்பாக உங்களுக்கு இலவசமாக கிடைக்கும். இது ஒன்று. 20, 10, 30% ஆச்சா. அடுத்து நீங்கள் வருஷம் பூரா பொருள் நல்லா இருக்குதுன்ட்டு வாங்குறீங்கன்னா வருஷத்துக்கு 3 மாதம் லாயல்ட்டி ஆஃபர்ன்ட்டு சொன்னேன். அது ஒரு 20% வரும். இப்போ 50%. மீதி 22% எப்படிலாம் தர்றாங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் இருக்கீங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த ப்ராடக்ட் ரெக்கமெண்ட் பண்ணுறீங்க, அவங்களுக்கு பிடிச்சிருக்குது, நானும் சேர்ந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. சரியா, அவருக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட சொல்கிறாரு, அங்கே ஜாயின் பண்ணுறாங்க. இப்படி உங்கள் மூலிமா அந்த ப்ராடக்ட்லாம் போகுது. ஆனால் அவங்களும் ஜாயின் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க வாங்குகிற பொருட்களுக்கும் கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னா பிஸ்னஸ் வேல்யூ அப்படின்ட்டு ஒரு பாயிண்ட் வந்து வச்சுருக்காங்க. அது உங்கள் குழு வியாபாரமாக மாறும். நீங்கள் வாங்குறது உங்களுடைய சொந்த வியாபாரம் ப்ளஸ் அவங்க வாங்குறது உங்கள் குழு வியாபாரம். இப்போ உங்களுக்கு கீழே நானே இருக்கேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு கீழே நான் வந்து பிஸ்னஸாக பெருசாக பண்ணுறேன், தமிழ்நாடு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணுறேன், இந்தியா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணுறேன் இந்த பிஸ்னஸை அப்படின்னா என்னாகும்? என்னுடைய வியாபாரம் பெருகும். அப்போ என்னை சேர்த்து விட்டார் யார்? நீங்கள். அப்போ உங்கள் வியாபாரமும் பெருகும். அப்போ அந்த இதை ஆவரேஜ் பெர்ஃபார்மன்ஸ் போனஸ்ன்னு சொல்லிட்டு 7லேருந்து 16% வரை கம்பெனி மாதம் இதை கால்குலேட் பண்ணி 8 to 9ஆம் தேதி உங்கள் அக்கௌண்ட்லேயே அந்த பணத்தை போட்டுருவாங்க. அந்த மாதிரி பணம் தான் நான் வந்து மாதம் சம்பாரிச்சிட்ருக்கேன். சரியா? அது மட்டும் இல்லாமல் வருஷம் இலவச வெளிநாடு சுற்றுலா, இலவச உள்நாட்டு சுற்றுலா கம்பெனி வந்து கொடுக்குறாங்க. இப்போ கூட உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்க இந்த டயத்தில் என்னுடைய டீமில் இருந்து இந்தியாவில் இன்றைக்கி ஃபேமஸாக இருக்கக்கூடிய காடில்லா க்ரூஸ் சொகுசு கப்பலில் என்னுடைய டீமில் இருந்து மட்டுமே ஒரு 3 பேர் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அந்த இதுக்கு கப்பலுக்கு இலவச சுற்றுலா போகிறதுக்கு எலிஜிபிளாகி அந்த கப்பலில் பயணம் பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்து அந்த வீடியோவும் நான் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். சரிங்களா? அப்போ நான் மட்டும் இல்லை, என்னுடைய டீமில் என்னை சார்ந்தவங்களையும் என்னை நம்பி வந்தவங்களும் நான் என்ன பண்ணிக்கலாம், ஒரு பொருளாதாரத்துலேயும் சரி வாழ்க்கை தரத்துலையும் சரி முன்னேற்றத்துக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இந்த கம்பெனி வந்து மோதிகேர் அப்படிங்கிற கம்பெனி வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்கு. அதை பயன்படுத்திக்கணும். வேறு என்ன கிடைக்கும் அப்படின்னா, கார் வந்து கம்பெனி என்ன பண்ணுறாங்க, கார் ஃபண்டு அப்படின்ட்டு ஒரு ஃபண்டு கொடுக்குறாங்க. இப்போ அந்த ஃபண்டு மூலியமாக நான் வந்து ஒரு 6 லட்ச ரூபாய்க்கு ஒரு கார் வாங்கியிருக்கேன். இன்றைக்கி எங்கே போனாலும் அந்த காரில் தான் சுற்றிட்டு இருக்கேன். எப்படி கிடைச்சது? நான் எங்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி பயன்படுத்தினேன். எனக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட பூரா சொன்னேன். அதில் நிறைய பேர் கேலி கிண்டல் தான் பண்ணாங்க. ஒரு சிலர் இந்த பிஸ்னஸை புரிஞ்சுக்கிட்டு வந்தாங்க. சரியா? அப்போ நம்ம என்ன தான் நல்லது சொன்னாலும் கேலி கிண்டல் இருக்க தான் செய்யும். அவங்களுக்கு இந்த பிஸ்னஸை பற்றி தெரியாது. அப்படி தெரிஞ்சிருந்தாலும் அறவரையாக தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நம்மளை கமெண்ட் அடிக்க தான் செய்வாங்கங்கிற புரிதல் எனக்கு இருந்ததுனால நான் என்னுடைய நோக்கத்தை மாற்றாமல் நான் வந்து இறங்கி வேலை செஞ்சேன். இன்றைக்கி வந்து அந்த மாதிரி இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் என்னோடய அடுத்த கோல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 2026 லாஸ்ட்டுக்குள்ளே இப்போ நான் வந்து டூர் அச்சீவர் ஆகிட்டேன். நல்ல சம்பாத்தியம், காரும் வந்துருச்சு இந்த 4 வருஷத்தில். அடுத்த இன்னும் 2 வருஷத்தில் என்னுடைய பிளான் என்ன அப்படின்னா, 1 கோடி ரூபாய்க்கு ஒரு வீடு கட்டணும். அதுதான் என்னுடைய பிளான். அதை நோக்கி தான் என்னுடைய பயணம் வந்து போயிட்டுருக்கு. அப்போ அந்த வீடு கட்டுறதுக்கும் கம்பெனி என்ன பண்ணுறாங்கன்னா, ஹோம் ஃபண்டு அப்படின்ட்டு ஒரு ஃபண்டு கொடுக்குறாங்க. இது ஒவ்வொரு ஸ்டெப்பில் உங்களுடைய வியாபாரம் வளர இந்த ஃபண்டெல்லாம் ஆட் ஆகிட்டே வரும். அது மட்டும் இல்லாமல் இயர்லி ஃபவுண்டர் போனஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போனஸ் கொடுக்குறாங்க. இது என்ன இயர்லி ஃபவுண்டர் போனஸ் அப்படின்னா, கம்பெனியோட டேர்ன்ஓவர்லேருந்து வருஷத்துக்கு ஒருக்கா நம்மளுக்கு 1% ஃபவுண்டர் போனஸும் கொடுக்குறாங்க. இப்படி 72% நம்மளுக்கே கம்பெனி திருப்பி தர்றாங்க. எப்படிங்க 72% திருப்பி தர முடியும் அப்படின்னா, நான் முதல்ல சொல்லிட்டேன், இந்த கம்பெனியில் அவங்க தயார் பண்ணுற பொருள் நேரடியாக நம்ம கைக்கு வந்து கிடைக்குது. இந்த பொருட்களுக்கு விளம்பரம், ஏஜென்ட்டு, டீலரு, சப் டீலரு, ஸ்டாக்கிஸ்ட் அப்படி எதுவுமே கிடையாது. அவங்க தயார் பண்ணுறாங்க, நேரடியாக நம்ம கைக்கு வந்து கிடைக்குது. தரமாக தயார் பண்ணி நம்ம கையில் கொடுக்குறாங்க. அதனால் அவங்களுக்கு விளம்பர செலவு மற்ற எல்லா செலவும் மிச்சம். அந்த காசை நம்ம எவ்வளோ டேர்ன் ஓவர் பண்ணுறோமோ அதுக்கு தக்க நம்மளுக்கு பிரித்து கொடுக்குறாங்க. சிம்பிளாக சொல்லணும்னா, உங்களுக்கு லட்ச ரூபா வேணுமா அதுக்கு தக்க வேலை செய்யுங்க, மாதம் 10,000 வேணுமா 10,000 வேலை செய்யுங்க. இது எப்படிங்க, எங்களுக்கு எதுவுமே தெரியாத நீங்கள் நினைக்கலாம். சரியா? அடுத்த வீடியோவில் நான் அதை பற்றி சொல்கிறேன். இவ்வளோ நேரம் பொறுமையாக கேட்டவங்க அத்தனை பேருக்கும் நன்றி. வணக்கம்.